இவ்வாலயத்தை வெளிப்படுத்தி வழிப்படுத்தி முப்போதும் புண்ணியை நீட்டி பூஜித்து வழிபாடார்கள் என்று தவப்பேசியை பெற்ற சிவாச்சாரியார் அவரால் அகரப்பெருமக்களே, இவ்வாலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற பெரியோர்களே, சிறுவர்களே, குழந்தைகளே, அம்பிகையுடைய மெய்யப்பர்களே, இன்றைய விழா உயர்ந்தாளர்களே, பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளர்களே, என்னை இனிமைப்படுத்திய மாதா பிதா குரு அத்தனை தெய்வங்களையும் எதிர்த்து வழிபாடு செய்து சுபநீதி வருஷத்தினுடைய மகோத்சவ பெருவிழா எம்பெருமாட்டியினுடைய சன்னிதானத்திலே மிக சிறப்பாக நடைபெற்று மூன்றாம் நாள் உற்சவம். இந்த மூன்றாம் நாள் உற்சவத்தினுடைய சிறப்பு நிகழ்வாக பட்டிமண்டபம் தனின் பட்டிமண்டப பூர்வீகராகிய எம்மனை இன்றைய விழா உபயதாரர்கள் இந்த நிகழ்வு அரங்கை நமக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஆலயத்தினுடைய வழிபாடுகளிலே, ஆலயத்தினுடைய சிந்தனைகளிலே நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற போது நல்ல சிந்தனைகளையும் எங்களுடைய சிந்தனை புலத்திலே பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் எல்லோரும் எத்தகைய வாழ்வியல்களை வாழுகிறோமோ அதே போன்று சில கருத்துக்களை ஒரு குறுகிய நேரத்தில் நாங்கள் சிந்திக்கக்கூடிய தன்மையிலே இந்த பட்டிமன்றத்தினை நாங்கள் ஆற்றுப்படுகிறோம். அதே போன்றுதான் இந்த பட்டிமன்ற நிகழ்வினை இன்றைய விழா உபயகாரர்கள் இந்த அரங்கிற்கு ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் நேரத்தை பார்க்கிறீர்கள், எங்களை பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த இடத்திலே ஒரு நல்ல சிந்தனையினை நாங்கள் செவிமடுக்க வேண்டும் என்று நாங்கள் பெருமெனவே ஆலய சிந்தனை வழிபாடுகளிலே கலந்து கொள்கின்ற போதும் நாங்கள் நல்ல சிந்தனைகளை பலப்படுத்தக்கூடிய வகையிலே பட்டிமன்றபம் என்பது இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்ட விடயம் அல்ல. தமிழகம் பண்பாட்டு மரபுகளிலே சைவத்தினுடைய அடிப்படையான தன்மைகளிலே பட்டிமன்றபம் என்பது காலாதி காலம் தொட்டு பின்பற்றப்பட்டு வந்த ஒரு மரபு. நாங்கள் இன்னமும் சொல்ல போனால் ஒரு விடயத்திலே நாங்கள் தெளிவை ஏற்படுத்துவதற்காக, ஒரு விடயத்திலே நாங்கள் தெளிவை செயல்பட்டு போகின்ற போது அல்லது ஒரு தெளிவிலே ஒரு திருப்தியிலே என்று சொன்னால் விவாதம் செய்து அந்த விவாதத்தினூடாக ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்து கொள்கிறோம். இது சங்க காலத்திலும் விவாதம் நடைபெற்றது. சொல்லுவார்கள், அங்கே முத்தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். அந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த போது புலவர்களுக்கிடையே விவாதங்களை செய்தார்கள். அந்த விவாதத்தினாலே ஒரு முடிவுகளை பெற்றுக் கொண்டார்கள். மாணிக்க வாசகர் பேர்ந்ததை கூட சொன்னார், இறைவாணி என்னை பட்டிமன்றமும் பேச வைத்தார். அங்கே பட்டிமன்றமும் பேச வைத்தார் என்று சொன்னால் ஒரு விடயத்திலே வாதம், அவர் அங்கே பௌத்த துறவிகளோடு வாதம் செய்து சைவ சமயத்தை நிலைநிறுத்தினார். மணிமேகலை என்று சொல்லப்படுகின்ற பெண்ணவள் வாதங்களை செய்து அங்கே வாதத்தினூடாக அறங்களை போதித்தார்.
அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பட்டிமன்றம் என்கின்ற மரபு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எங்களுடைய தமிழ் மொழியிலே தான் இந்த பட்டிமன்றம் என்ற சிறப்பே இருக்கிறது. ஏனைய மொழிகளுக்கு அந்த சிறப்பு இல்லை. அந்த பட்டிமன்றத்தினுடைய சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் எடுக்கின்ற ஒரு கருப்பொருளை சாதகம் இருக்கலாம், பாதகம் இருக்கலாம், அவற்றையெல்லாம் நாங்கள் தெளிவுற பார்த்து அதிலே ஒரு பயனை நாங்கள் பெற்றுக் கொள்வதுதான் பட்டிமன்றத்தினுடைய அடிப்படையான சிந்தனை. அதே போன்று தரன் பட்டிமன்ற குழு தரன் என் நாமம் நான் சொல்லி உங்களுக்கு புரிவது அல்ல. எம்மை வளப்படுத்திய பெருந்தகை நாங்கள் இன்று இந்த அரங்கிலே இருக்கிறோம் என்று சொன்னால் எம்மை கூட்டி கூட்டி எங்களுக்கு அறிவினை போதித்த தெய்வம் சைவப்புலவர் முதுகலைமானி நித்திய கசீதரன் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் சைவப்புலவர் தன்னுடைய ஞாபகார்த்தமாக எம்மையெல்லாம் பட்டிமன்றம் பேச வைத்து ஆரம்பித்து வைத்த தெய்வம். அதனாலே அவருடைய நாமத்தினாலே சிவராத்திரி தினத்திலே அவருடைய அந்த மறைவு நாளை ஒட்டி உருவாக்க பெற்று இன்றைக்கு 5 ஆண்டுகள் கடந்த தைப்பொங்கலிலே இருந்து புத்துணர்ச்சி பெற்று மீளவும் அது செயல்பட தொடங்கியது. உண்மையிலே இந்த பட்டிமன்றத்தின் மீது இன்றைய விழாவுடையக்காரர்கள் தங்களுடைய குருநாதராக அவரை பார்க்கிறார்கள். அந்த நாமத்தை தான் அவர்கள் விரும்பினார். அதை விரும்பி எங்களுடைய பட்டிமன்றம் நடைபெற்ற இடங்களுக்கு இன்றைய உபயோகாரர்கள் சமூகம் பெறுவார். அண்மையிலே நடைபெற்ற இடத்திற்கு கூட அவர்கள் அங்கே அரங்கிலே இருந்தார்கள். இந்த பட்டிமன்றத்தை ரசித்தார்கள். அவர் அத்தனை பெருமையையும் அந்த கசீதரன் அவருக்குரியதாகவே நாங்கள் கருதுகிறோம். அதே போன்றுதான் அவர் இன்று இந்த இடத்திற்கு இந்த பட்டிமன்றம் தர வேண்டும் என்று அவருடைய மனம் புலங்காங்கிதம் அடைந்திருக்கிறது. எனவே அவருடைய நல்ல சிந்தனையிலே பட்டிமன்றத்தினுடைய தலைமையினாலே அதை நாம் வாழ்த்தி வணங்கிக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தினுடைய கௌரவம் கசீதரனுடைய நாமத்துக்கு அவர் கொடுத்திருப்பதைக்கு நான் வாழ்த்தி வணங்கிக் கொண்டு பட்டிமன்றத்தினுடைய விடயப்பரப்பிற்குள்ளே வருகின்றேன். பட்டிமன்றம் என்பது அறிஞர்கள் கூடி வாதிடுகின்ற இடம் என்று தமிழே சொல்வார். அறிஞர்கள் கூடி வாதிடுகின்ற இடம். இங்கே 6 அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அறிஞர்கள் கூடி வாதிட இருக்கிறார்கள். உங்களைப் போலே நான் ஒருவனாக இருந்து பார்க்க இருக்கிறேன். பட்டிமன்றம் என்பது சாதாரணமாக பேசிவிட முடியாது. இப்போ இந்த சபையிலே ஒருவரை பேசு என்று சொன்னாலே பேசுவது உடனடியாக சாத்தியமற்றது. ஒருவரை பேசு என்று சொன்னாலே பேசுவது கடினமாக இருக்கும். பட்டிமன்றம் பேசு என்று சொன்னால் சாதாரணமாக இலகுவாக பேச முடியாது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தன்னுடைய அணிக்கு பதில் சேர்க்க வேண்டும். எதிரணியினுடைய வாதங்களை ஒட்டியும் ஒட்டியும் பேச வேண்டும். தன்னுடைய வாதத்திற்கு ஏற்ற வகையில் பிற வாதங்களை நிராகரிப்பார்கள். ஆகவே இந்த பட்டிமன்றத்தை பேசக்கூடிய வல்லாண்மை இந்த 6 அறிஞர்களுக்கு இருக்கிறது. இவர்கள் தங்களுடைய தலையங்கத்திலே இருந்து பேசுகின்ற போது நீங்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ரசனையை வைத்துக் கொண்டுதான் என்னுடைய தீர்ப்பு அமைந்து கொள்ளும். ஏனென்று சொன்னால் பட்டிமன்றம் பேசுகின்ற போது இவர்கள் தமக்கு சார்பாக சில வாதங்களை பேசியிருக்கிறார்கள். மிக சுருக்கமாக சொன்னால் ஒரு சட்டமன்றத்திலே நீதிமன்றத்திலே வழக்கு ஆடுகின்ற போது வழக்காளியோ குற்றவாளியாக நிற்பவனோ சத்தியமாக சொல்லுகிறேன் என்று அந்த மாவை நெடுநாட்டினாள். சத்தியமாய் சொல்லுகிறேன், அந்த சத்தியமாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த மா என்ற சொற்பிரயோகத்தை நெடுலோசியாக்கினாள். பொய் சொல்லுகிறான் என்று அர்த்தம். சத்தியமாய் சொல்லுகிறேன் என்று சொன்னால் உண்மை சொல்லுகிறேன், சத்தியமாய் சொல்லுகிறேன் என்று சொன்னால் பொய் சொல்லுகிறேன் என்று அர்த்தம்.
அப்போ நீங்கள் அவதானமாக இருந்தால்தான் இவர்கள் உண்மை சொல்லுகிறார்களா பொய் சொல்லுகிறார்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும். பட்டிமன்றத்தினுடைய வாதங்களை நன்கு அவதானித்து நீங்கள் கரகோஷங்களை எழுப்புகிற போது நான் அவருடைய வாதங்களினுடைய பின்னடைவுகளை பார்த்துக் கொள்ள முடியும். இன்று எடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் சமூக வளர்ச்சி, சமுதாயம், பண்பாடுகளுடைய வளர்ச்சியில் பெருமைக்குரியவர்கள். எங்களுடைய சமுதாயம் இருக்கிறது, இந்த சமூக வளர்ச்சி போக்கில் பண்பாடு இருக்கிறது, சமயம் இருக்கிறது, கலாச்சாரங்கள் இருக்கிறது. இதில் பெருமைக்குரியவர்கள் இரண்டு வகையில் நாங்கள் பெண்களை எடுத்திருக்கிறோம். நாங்கள் பெண்களை பேச எடுத்தபடினால பெண்களும் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். பெண்கள் பற்றிய விஷயம் தங்களை சொந்த கதையை சொல்ல இருக்கிறார்கள் என்று ஆண்களும் வந்திருக்கிறார்கள். இந்த பெண்களால் நாங்கள் படுகிற பாடு என்று சொல்லி இவர்களும் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய கதையை சொல்ல இருக்கிறார்கள் என்று பெண்களும் வந்திருக்கிறார்கள். அவை இரு தரப்புகளும் இங்கே சபையிலே இருக்கிறீர்கள். ஆனால் அந்த பெண்களை வரையறை செய்திருக்கிறோம். பெருமைக்குரியவர்கள் சமய, சமூக, பண்பாட்டு, கலாச்சார விடயங்களில் பெருமைக்குரியவர்கள் இக்கால பெண்களா, இலக்கிய பெண்களா? இங்கே பெண்கள் உரிக்குரியவர்கள், நீங்கள் பெண்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இக்கால பெண்களா, இலக்கிய பெண்களா? இன்றிலிருந்து இந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் இறுதியிலே சொல்கிறேன். நீங்கள் இக்கால பெண்களாக இருக்கிறீர்கள், உங்களை வைத்து பேச இருக்கிறார்கள். இலக்கிய காலங்களில் வாழ்ந்த பெண்கள் பற்றியும் பேச இருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய வாழ்க்கை முறையில பெருமையை பெண்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பெருமையை ஏற்படுத்தியவர்கள் இக்கால பெண்களா, இலக்கிய பெண்களா என்பதுதான் இந்த மண்ணில் பதிவு செய்திருக்கிற வழக்கு. என்னுடைய இடதுகை பக்கம் இருப்பவர்கள் பெருமைக்குரியவர்கள், இலக்கிய பெண்களை அப்படி என்று வாதவர்களாக இருக்கிறார். இல்லை இல்லை, இக்கால பெண்கள் தான் எங்களுடைய சமய, சமூக, பண்பாட்டு விழுமியங்களிலே பெருமைக்குரியவர்கள். இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறார்கள், இது கூட விளங்கவில்லையா என்று எனது வலதுகை பக்கம் இருப்பவர்கள் இக்கால பெண்களை பெருமைக்குரியவர்கள் என்று பேசியிருக்கிறார். இவர்கள் எவ்வளவு நேரம் பேசக்கூடியவர்கள், ஆனால் அவர்களை நாம் குறிப்பிட்ட நேரத்திலே தட்டி இழுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தூரம் அவதானிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் பேசுவதிலே தள்ளாண்மை கொண்டவர்கள். ஆகவே பட்டிமன்ற நகர்வுகளுக்கு இணங்கி அவர்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பணிந்து கூறி இந்த மன்றினூடாக இலக்கியங்கள் என்று பேசுகின்ற அணியிலே சமய, சமூக, பண்பாட்டு விழுமியங்களில் பெருமைக்குரியவர்கள் இலக்கிய பெண்கள் தான் அப்படி என்று சொல்லி அந்த அணியினுடைய அணித்தலைவராக யூனியன் கல்லூரியினுடைய ஊடகவியல் ஆசிரியராக பணியாற்றுகின்ற திருவாளர் நித்யானந்த் கதிரன் அவர்கள் அந்த அணிக்கு தலைமையேற்றிருக்கிறார். அவரோடு அணிசிய பேச்சாளராக சிவனரி வழிபாடுகளிலும் சிவனரிகளை போதித்து வருவதும் திருவாளர் சிவகுமார் சிவலவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து இல்லை இலக்கிய பெண்களை, எங்களுடைய வாழ்வியல்களை பெருமைக்குரியவர்கள் என்பதிலே ஆணித்தரமாக சொல்லுகிறேன் என்று அந்த அணியினுடைய மூன்றாவது பேச்சாளர் விஞ்ஞானத்துறை ஆசிரியர் திருவாளர் நவலையன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இல்லை சமய, சமூக, பண்பாட்டு விழுமியங்களிலே இலக்கிய பெண்களை விட இக்காலத்து பெண்கள் தான் உயர்ந்திருக்கிறார்கள், பெருமைக்குரியவர்கள் என்று அந்த அணியினுடைய அணித்தலைவராக கிளர்ச்சி பூனகிரி மகாவித்தியாலயத்தினுடைய புவியியல் துறை ஆசிரியராக பணியாற்றுகின்ற திருவாளர் சர்வேஸ்வரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு அணிசிய பேச்சாளராக வவுனியா பூம்புகார் புனகிரி வித்தியாலயத்தினுடைய விஞ்ஞானத்துறை ஆசிரியர்
திருவாளர் கோணலிங்கம் தேர்தல் அவர்கள் பேசியிருக்கிறார். அவரை தொடர்ந்து அந்த அணிக்கு அணிசேர்ப்பு பேச்சாளராக தமிழ்துறை ஆசிரியர் திருவாளர் இந்திரநாத் அவர்கள், இந்த 6 பேச்சாளர்கள் தன்னுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைக்க இருக்கிறார்கள். சமூக சமய பண்பாட்டு கலாச்சார விலங்கியங்களில் பெருமைக்குரியவர்கள் இக்கால பெண்களா இலக்கிய பெண்களா? இலக்கிய பெண்களே என்று அணியினுடைய அணித்தலைவர் தன்னுடைய தலைமை பேச்சினை ஆரம்பித்து வைப்பார். எல்லாம் பறந்து எம்மையெல்லாம் இந்நிலைப்படுத்திய மாதா பிதா குரு தெய்வமாகிவிட்ட அத்தனை தெய்வங்களினையும் மனதிலே இருத்தி அருமையான மாலை வேளையிலே இன்றைய திருவிழா உபயகாரர்களினுடைய அழைப்பின் பேரிலே தரன் பட்டிமன்றத்தினுடைய பட்டிமன்ற நிகழ்வினுள்ளே நுழையலாம் என எண்ணுகின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு சமூக சமய பண்பாட்டு வளர்ச்சியில் அதிகம் பெருமைக்குரியவர்கள் இலக்கிய பெண்களா இக்கால பெண்களா? என்னுடைய அணிசார் பேச்சாளர்கள் இலக்கிய பெண்களே என்பதை ஆணித்தரமாக வாதிடுவதற்காக வந்துள்ளோம். அந்த வகையிலே இந்த அணியினுடைய தலைவர் என்கின்ற வகையிலே தலைப்பினை வரையறை செய்ய வேண்டிய பொறுப்பு அடியேனிடம் உள்ளது. அந்த வகையில் சமூக சமய பண்பாட்டு வளர்ச்சியில் இந்த சமூக சமயம் பண்பாடு என்கின்ற 3 விடயங்களை இங்கே பேசுபொருளாக எடுத்திருக்கிறோம். சமூகம் என்பது இப்போது நாங்கள் பார்க்கின்றோம், இதிலே அமைதியாக இருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் கூட்டத்தையும் நாங்கள் சமூகம் என்று பார்க்கின்றோம். இதிலே இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், முதியவர்கள் இருக்கிறார்கள். வீடுகளிலே இருந்து இந்த பட்டிமன்ற நிகழ்வை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு நேயர்கள் இந்த சமூகம், இந்த சுழிபுரம் பகுதியிலே வழக்கம்பிராய் அம்மனை தரிசிக்கின்ற அனைத்து மக்கள் கூட்டத்தையும் சமூகம் என்கிறோம். இதே போல இலக்கிய காலகட்டத்திலேயும் ஆரம்ப காலகட்டத்திலே இருந்து தமிழர்கள் என்று பார்க்கின்ற போது எங்களுடைய முழுமுதற் கடவுள் சிவனை அடிப்படையாக கொண்ட சைவ சமயத்தை பின்பற்றுகின்ற, சைவத்தை அடிப்படையாக கொண்ட இந்து சமயம் சார் விடயங்களை நாங்கள் சமயம் என்று எடுத்து நோக்குகிறோம். அதே போல பண்பாடு எனப்படுவதே பாடறிந்து ஒழுகுதல் பண்பாடு. இந்த நிலத்திற்குரிய ஒழுக்கம், இந்த நிலத்திற்குரிய அற ஒழுக்கம் அல்லது இந்த நிலத்திற்குரிய பண்பாட்டியல் அம்சம் தொன்று தொட்டு பேணப்பட்டு வருகின்ற ஒரு நிலைகளை நாங்கள் பண்பாடு என்கின்றோம். தொல்காப்பியர் குறிப்பாக இந்த பாடறிந்து ஒழுகுதல் பண்பாடு என அழைத்துக் கொள்ளப்படுகிறது. அதே போல குறிப்பாக நாங்கள் பண்பாடு என்று பார்க்கின்ற போதே தமிழ் இலக்கிய வரலாற்று காலகட்டங்களிலே, தமிழ் இலக்கிய காலகட்டங்களிலே குறிப்பாக சங்க காலம், சங்கமரிக காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், விஜயநகர நாயக்க மன்னர் காலம் என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாங்கள் இந்த பண்பாட்டியல் அம்சங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிறோம். அந்தந்த காலங்களிலே இருந்து பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒழுக்கங்கள், வழக்காடுகள், விழுமியங்கள் அனைத்துமே பண்பாடு என்று கூறிவிடலாம். இப்பொழுது அடுத்த பிரச்சனை
அதிகம் பெருமைக்குரியவர்கள் இலக்கிய பெண்களா இக்கால பெண்களா? இந்த தலைப்பை பேசிவிட்டு நான் வெளியிலே போகிறாரு. இருந்தாலும் என்னுடைய பொறுப்பு இலக்கிய பெண்கள் சார்ந்தது. இந்த இலக்கிய பெண்கள் என்று எடுக்கின்ற போது நாங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றியல் அமைப்பு முறையை அடிப்படையாக கொண்டு, சமூக அமைப்பு முறையை அடிப்படையாக கொண்டு, எங்களுடைய சைவ சமயத்தினுடைய தொன்மையை அடிப்படையாக கொண்டு இலக்கிய பெண்களை சான்று காட்டலாம். இதற்கு ஒரு பட்டிமன்றம் தேவையாக முடிவெடுத்து விடலாம். என்னுடைய பேச்சுரையை இந்த பட்டிமன்றம் நிறுத்திவிடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நிறைய இலக்கிய பெண்களினுடைய சான்றுகள் எங்களிடத்திலே இருக்கிறது. குறிப்பாக தமிழ் இலக்கிய வரலாற்றிலே சங்க காலகட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது, சங்க காலத்திலே இலக்கியத்தை வளர்ப்பதற்காக இலக்கிய பெண்கள் எத்தனையோ பேர் பெருமைக்குரியவர்களாக இன்று வரைக்கும் பேசப்படுகிறார்கள். சங்கம் அமைத்த தமிழ் வளர்த்த காலத்திலே பெண் அணியாக பெண் புலவர்கள், பெண்பாட் கலைஞர்கள் எத்தனையோ பேர் இலக்கியம் வளர்த்திருக்கிறார்கள், சமயம் வளர்த்திருக்கிறார்கள், பண்பாடு பேணிய. அவற்றிற்கு எடுத்துக்காட்டாக ஒப்போர் மசாட்டியார் ஒரு பெண்பாட் கலைஞர். ஔவையார், சங்க காலத்திலே இருந்த ஔவையார், அந்த ஔவையாருடைய பெயர் புகழ் அடுத்து வரும் காலகட்டத்திலேயும் வாழ்ந்த பெண்ணடியார்கள், பெண்கள் தமக்கும் அவர்கள் காதல் ஒழுக்கம், தமிழர்களுடைய வீர ஒழுக்கம் அதையும் பேணினார்கள். காதல் என்கின்ற பண்பாட்டை உரிய வகையில் உரியவாறு அடுத்த தலைமுறைக்கு. இதன் தொடர்ச்சியாக சங்கம் அருகிய காலத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சங்கம் அருகிய காலகட்டத்திலே நாங்கள் சிலப்பதிகாரம் என்கின்ற இலக்கியத்தை வைத்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை நிறுத்திவிடலாம். எங்களுடைய பட்டிமன்றம் தொடங்கினால் 6 பேச்சாளர்களும் பேசி தொகுப்புறம் முடிஞ்சுதான் பட்டிமன்றம் நிறுத்தப்படும். நீங்கள் பேசுகிறீர்கள். நீங்கள் சொன்னால் சரியாத்தான் இருக்கும். சரி, அப்ப சங்கம் அருகிய காலகட்டத்திலே காரைக்கால் அம்மையாருடைய தோற்றுவால், காரைக்கால் அம்மையார் வித்திட்ட அந்த பக்தி நெறி, அந்த பக்தி நெறியினுடைய தொடர்ச்சி தான் ஏனைய நாயன்மார்களினுடைய விருத்தப்பா பக்தி இலக்கியத்தை அறிமுகப்படுத்திய அந்த விருத்தப்பா நெறி காரைக்கால் அம்மையாரால் வித்திடப்பட்டது. சங்கம் அருகிய கால இறுதி பகுதியிலே பல்லவர் காலத்தினுடைய தொடர்ச்சியிலே காரைக்கால் அம்மையார் வித்திட்ட அந்த இலக்கிய கல்வன் என்று சொன்னதற்காக அவன் குறிப்பாக கண்ணகி பாண்டிய மன்னனுடைய அரசவையிலே போகிறாள். வாயிலோயே வாயிலோயே என்கிறாள். அது மட்டுமல்ல, வாயிலோயே அறிவு அறை போகிய பொறியர் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே என்று அறைந்து போகிறாள். இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே அரசு பிழைத்து போயிருக்கிறது. யாராவது பெண்கள் போகிறார்களா? கேட்கிறார்களா? இல்லையே நடுவரையாளர்களே. மன்னனை பேசுகிறாள், தேரா மன்ன அசப்புவதுடைய அப்படியான ஈழத்து பெண்கள் யாராவது இந்த நிலைக்கு போகிறார்களா? இல்லை. இலக்கிய பெண் இன்றைக்கும் நாங்கள் கண்ணகியை பேசுகிறோம். கண்ணகியோடு சேர்த்து மாதவியையும் பார்க்க வேண்டும். மாதவியை கண்ணகி வியக்கிறாள். எங்கே? அறிவு, ஆற்றல், அனுபவத்திலே அவளை வியக்கிறாள். மாதவியை குறை காணவில்லை நடுவரையாளர்களே. இதே போல பல்லவர் காலத்து இலக்கியங்களை நாங்கள் குறிப்பிடலாம். குறிப்பாக ஆண்டாள் பக்தி இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு ஆண்டாள் புரட்சிகரமான ஒரு வாழ்வியலை காட்டினாள். இறைவனை காதலனாகவும் தன்னுடைய மனமாளனாகவும் இறைவனை கண்டு கொண்டவள் ஆண்டாள். ஆண்டாளினுடைய புரட்சிகர சிந்தனை மகளிர்களினுடைய புரட்சிகர எண்ணத்திற்கு வித்திட்டது நடுவரையாளர்களே. இது மாத்திரமல்ல, எங்களுடைய ஹரிச்சந்திரமயான கட்டத்திலே சந்திரமதியா இருக்கலாம். இதே போல குறிப்பாக சீதையை நாங்கள் எடுத்து நோக்கலாம். ராமாயண காலகட்டத்திலே சீதா பிராட்டி என்கின்ற ஒரு பாத்திரம் இல்லை என்றால் அந்த ராமாயணமே இல்லை நடுவரையாளர்களே. இதே போல் பாஞ்சாலி என்கின்ற ஒரு பாத்திரம் இல்லை என்றால்
இந்த மகாபாரதம் இல்லை, இலக்கியங்கள் இல்லை என்று கூறி நடுவர் கட்டுகிறார். இருப்பினும் மீண்டும் வகுப்புரையை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தினுடைய தலைமை தலையங்கத்தை விவரணம் செய்ய வேண்டும். அதை விவரணம் செய்து இலக்கிய பெண்கள் எங்கெங்கெல்லாம் வளர்ச்சியை பெருமைகளை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள், சங்க காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் அதற்குரிய பெருமைகளை சொன்னார். விருந்தோம்பல் பண்பிலும் விருந்தோம்பலினால் இலக்கிய பெண்களிடத்திலே வந்த காதல் வீரமான காதல் என்று சொன்னார். அதற்கு மேலாக சங்ககாலம் சங்கமெறிய காலத்தில் பெண்கள் ஒழுக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அந்த ஒழுக்கம் பற்றி சொன்னார். அதற்கு மேலாக பல்லவர் காலத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே இந்து சமயத்தினுடைய வளர்ச்சி போக்கிற்கு வித்திட்டவர் காரைக்கால் அம்மையார். அரவாணி ஆடும் போது உன்னடிக்குள் இருக்க என்று சேக்கிழார் சுவாமிகள் சிறப்பிக்கிறார். இறைவா, நான் பிறக்கக்கூடாது, அப்படி பிறந்திட்டேன் என்று சொன்னால் உன்னை என்றும் மரபாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்பதிலே இருந்து வழிபாடு செய்த காரைக்கால் அம்மையாருடைய பக்தி தான் சைவ சமயத்தை நிலைநிறுத்தி இருக்கு அப்படி என்று சொல்லி அவருடைய வாக்குகள் தொடர்ந்து இருக்கிறது. இல்லை இல்லை, இலக்கிய பெண்கள் எல்லாம் அப்படியே ஏடுகளிலே தான் இருக்கிறது. இன்றைய சமூகம் கலாச்சார இலக்கியங்களிலே இக்கால பெண்கள் தான் துடிப்புடன் துடைப்படுகிறார்கள். இக்கால பெண்களே பெருமைக்குரியவர்கள் என்று சொல்லி அந்த அணியினுடைய அணித்தலைவர் திருவாளர் சர்வேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைப்பார். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव गुरु साक्षात् गुरु परमेश्वराय नमः. எல்லாம் அல்ல அம்பிகையினுடைய பாதார விந்தங்களை நான் பக்குவமாக பணிந்து கொள்ளிருக்கிறேன். அருமையான ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது ஐயா. சமூக சமய பண்பாட்டு வளர்ச்சியில் அதிகம் பெருமைக்குரியவர்கள் இக்கால பெண்களே. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியே, உன்னை நான் வாழ்த்தி வழங்குகின்றேன். அன்று இருந்த சீதையும் இன்று இருந்த இந்த அம்மனும் எங்கே? அன்றொரு காலத்தில் நீங்கள் தொட்டுவிட்ட ஒவ்வொரு விடயங்களையும் இன்று நாங்கள் தொட்டுக்கொண்டுதான் ஐயா இருக்கின்றோம். எப்படி அருமையான தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த காலத்து இலக்கிய பெண்களா அல்லது இக்கால பெண்களா? அந்த ஒரு காலத்தில் நீங்கள் விட்டதை ஏதாவது நாங்கள் தவறு வைத்திருக்கின்றோமா ஐயா? இதை ஆரம்பிக்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய வாயிலில் அமைந்திருப்பது இரண்டு பக்கமும் இரண்டு புராண பாலகர் சிற்பங்கள். இந்த அம்மன் ஆலயத்தில் தான் ஐயா இந்த பெண் சிற்பம் வைக்கின்றார்கள். ஏனெனில் இந்த அம்மன் சிற்பம் வைக்கின்றார்கள். பெண்களை தெய்வங்களாக அன்றொரு காலத்தில் இருந்து இன்றொரு காலம் வரைக்கும் இதில் இரண்டு பக்கங்களையும் வைத்திருக்கின்றார்கள். இக்கால பெண்களை இந்த ஆண் வர்க்கமாக இருக்கலாம், பெண் வர்க்கமாக இருக்கலாம், சிவாச்சாரியார் வர்க்கமாக இருக்கலாம், ஆகம விதிப்படியாக இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் இப்படி அமைத்திருக்கிறார்கள் அல்லவா? அப்ப இந்த காலத்து பெண்களை இவர்கள் நீங்கள் மறுபடியும் பின்னுக்கு போய் இலக்கியங்களுடன் வாழுங்கள். நியாயம் நியாயம் ஞாராயிரம் எந்தையம் தெய்வம் முறைகளின் நீரம் ஞானம் எவ்வளவு அறிந்தும் ஏதாவது உங்களுக்கு அங்கி இருக்குதா? லைட்டா திருத்தி பாருங்கள். யாயும் யாயும் யாராகியரோ
என்னையும் ஒன்முறை கேளீர், நீயும் நானும் ஒவ்வொரு அறிந்தும் செந்துட பெயர் நீ போல் அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவே. யாருக்கு ஐயா விளங்குது யாயும் யாயும் என்று? என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் யாராகியதோ? இலகுவில சொல்லுங்கோவன் கொஞ்சம் புரியத்தக்கனியா. உன்னுடைய அம்மாவும் யார் என்று தெரியாதடா, நீயும் நானும் யார் என்று தெரியாதடா. ஆனால் இந்த அன்பு என்று சொல்லுகின்ற ஒரு இலக்கணத்தினால் நாங்கள் ஒற்றுமைப்பட்டிருக்கின்றோம். இதை இலகுவில் மனிதர்களுக்கு எவ்வாறு எடுத்துச் சொல்ல முடியுமோ அவ்வாறு எடுத்துச் சொல்லி இருந்தால் எல்லோருக்கும் புரிந்திருக்கும். அக்கால பெண்களும் இக்கால பெண்களையும் இவர்கள் சிம்பிளாக சொல்லியிருந்து சென்றிருக்கிறார் என்று இன்னும் சிறப்பாக சொன்னார். தேரா மன்னா சப்புடையவர்கள், தேரா மன்னா சப்புடையவர்கள் என்றவுடனே இது இருப்பவர்களே அப்படியே அமைதிப்பட்டு விட்டார்கள். மன்னா, என்னுடைய கணவனை நீ கொன்று விட்டாய். இது அறத்தின் வழியில் புறப்பட்டது அல்ல. எனக்கு எடுத்த வகையில் நான் கல்வியினை கற்றுவிடவில்லை. உனக்கு புரிந்தால் போல் சொல்லுகிறேன். அப்படி சொல்லி இருந்தால் அன்றொரு காலத்தில் இந்த இலக்கிய பெண்களினுடைய சிந்தனைகள் இன்றொரு காலத்தில் இருக்கின்ற இலக்கிய சிந்தனைகள் அற்ற இவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவர்களும் மத்தியில் மனங்களை வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள். பெயர்கள் சொல்லுகின்றார்கள். ஏன் ஒரு பெண்ணை பார்த்து சமையல் என்று சொல்லுகின்றோம்? அன்றொரு காலத்தில் சமைந்த ஒவ்வொரு விடயங்களையும் சமைத்தல் அல்ல, சமைதல். ஒரு குடும்பத்தை மிக சிறப்பாக அமைந்திருப்பது இந்த சமையலாகும். ஒரு பெண்ணினுடைய கைப்பக்குவமும் மனப்பக்குவமும் சரியாக எப்படி இரண்டும் ஒருமுகப்படுத்தப்படுகின்றதோ அப்போது அந்த சமையல் வீட்டை வளர்ச்சி அடைகின்றது. அந்த சமையல் தான் இன்று இத்தனை பெண்களும் இதில் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த மனப்பக்குவம் இவர்களையும் கொண்டு இருத்தி வைத்திருக்கின்றது. ஐயா, இதற்காக நான் போய் சங்க காலத்தில் தேடலாமா? தேடாமன்னா எல்லாருமா இதில் அமர்ந்திரு. இன்றைய காலம் ஜனநாயகமான வாழ்க்கை வாழ வேண்டும். நாங்கள் அன்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களை நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தவறு சொல்லவில்லை. உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் நாங்கள் தவறு அளிக்கவில்லை. இலக்கியங்களுடைய படிப்புகளுக்கு நான் கொச்சைப்படுத்தவில்லை. மலர்களில் இருந்து வரும் வாசனையை பிரிக்க முடியாது நடுவரியா. மலர்களில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வாசனைகளையும் எங்களால் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நுகர்ந்து விடுகின்றோம். ஆனால் அந்த பூக்களில் இருந்து ஒவ்வொரு வாசனைகளும் எப்பொழுது கெட்டு விடுகின்றதை, பூக்கள் உதிர்ந்து விடுகின்றன. பூக்கள் உதிர்ந்ததனால் அவர்களுடைய வாசனைகள் ஒருபோதும் மாறிவிடுவதில்லை. இலக்கிய பெண்களாக இருக்கின்ற ஒவ்வொருவர்களும் எடுத்து தந்த ஒவ்வொரு விடயங்களையும் பூக்களில் இருந்து வாசம் மாறாமல் இன்று வரைக்கும் அத்தனை பெண்களும் நடைமுறையில் வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு நடைமுறையில் வைத்திருக்கின்றபடியால் தான் இன்று வரைக்கும் பூக்கள் உதிர்ந்து விட்டாலும் பூக்களில் இருந்து வருகின்ற நறுமணங்கள் கலைகளாக இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், இலக்கியங்களாக இருக்கலாம், அத்தனை விடயங்களும் ஒரு சொல்லில் சொல்லுகின்றேன். அந்த பூக்களில் இருந்து வருகின்ற நறுமணத்துக்கு நீங்கள் சொல்லுகின்ற எந்த ஒரு விடயமும் ஒப்பாது. அப்படியாக ஒவ்வொரு விடயங்களிலிருந்து நாங்கள் அவதானித்துக் கொள்ளுகின்றேன். பெண் என்பவர்கள் அப்படி பதவியானவள். அந்த பதவியானவர்கள் என்றபடியால் முன்னொரு காலத்தில் சொன்னார்கள், பெண் புத்தி பின் புத்தி என்றார்கள். பெண் புத்தி பின்புத்தியாக இருந்து சிந்தித்ததனால் தான் நாளை என்ன நடக்கும் என்று எவர் ஒருவர் சிந்திக்கின்றாரோ அதுதான் ஐயா பின்புத்தி. உங்களுடைய புத்தி கண்ணகி மதுரையை அவசரப்பட்டு எரித்தால் பாருங்கள், அது ஒரு முன்புத்தி. அந்த ஒரு காலத்து இலக்கிய பெண் செய்த வேலை அவசரப்பட்டு கணவன் இறந்து விட்டால் ஒத்துக்கொள்ளுகின்றேன், மற்றவர்கள் இறந்து விட்டார்கள், நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன், இல்லை என்றால். ஆனால் அவர் தன்னுடைய மனநிலையை அந்த பெரிய ஒரு இலக்கிய காவியத்தை படைத்த அந்த பெண் சற்று
நிதானமாக யோசித்திருந்தால் அந்த சிலப்பதிகாரம் வந்திருக்குமா ஐயா? என்ன ஒன்று அருமையாக சொன்னார். பாஞ்சாலியினால் மகாபாரதம் வந்ததாம். நாட்டு இப்ப நடக்கிறதுக்கும் முள்ளங்கையில் முழங்காலுக்கு மொட்டங்கைக்கு முடிச்சு போடுற மாதிரி சிம்பிளா சொன்ன. மகாபாரதம் வந்தது உண்மை, ராமாயணம் நடந்தது உண்மை, திரௌபதி வந்தது உண்மை, திரௌபதி அன்றைக்கு அப்படி செய்து விட்டார்கள், அது நடந்தது உண்மை. சற்று அந்த திரௌபதியும் யோசித்திருக்கலாம். அடே, அவங்களும் ஆண்கள் வர்க்கம், இவங்களும் ஆண்கள் வர்க்கம், இருவர்களுக்கு இடையில் நான் மாட்டிக்கொண்டு விட்டேன், எப்படியாவது அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த இலக்கிய பெண்ணுக்கு எங்கேயா போச்சு அந்த மனநிலை? சற்று சிந்தித்து அவர் அதில் பொறுமையாக இருந்து, நான் எப்படியாக இருந்தாலும் நான் பொறுமையை கடைபிடித்திருந்தால் அந்த மகாபாரத யுத்தமே நடந்திருக்காது. நடவடிக்கையாளர்கள் எப்படி சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அந்த திரௌபதியானவர் சற்று நிதானமாக சிந்தித்து அந்த வீரனிடம் போய் வரம் கேட்கின்றால், எப்படியாவது துரியோதனனுடைய குருதியை கொண்டு வந்து என்னுடைய தலை கூந்தலை தடவ வேண்டும், அப்படி தடவினால் மாத்திரமே என்னுடைய இந்த ஆணவம், அவரிடமும் ஒரு வகையான ஆணவம் இருந்திருக்கின்றது, தர்மமும் நிலைநாட்ட வேண்டும், தர்மம் நிலைநாட்ட வேண்டும், பல்வேறுபட்ட வழிமுறைகள் உண்டு. அப்படி தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு துரியோதனன் செய்தால் கொலை, அர்ஜுனன் செய்தால் தர்மம், ரெண்டு பேரும் செய்வது கொலைதான் இல்லையா? மரணத்துக்கு மரணம் தான் முடிவாகியா? சற்று பொறுமையாக இருந்து யோசித்து அவர் என்ன செய்திருக்க வேண்டும், சிந்தித்திருக்க வேண்டும். அக்கால இலக்கிய பெண்கள், இக்கால இலக்கிய பெண்கள் அப்படி எங்கேயாவது செய்திருக்கிறார்கள்? அதுக்கு ஒரு வசனம் இல்லை. வீடு என்று சொன்னால், பெண்கள் என்று சொன்னால் பிரச்சனை என்றது இருக்கும், குடும்பம் என்று சொன்னால் சண்டை என்றது இருக்கும், குடும்பம் என்றால் அப்படித்தான் இருக்கும். சர்வேஸ்வர், நீங்கள் கொஞ்ச நாளா சாப்பாட்டு கடலை திரியையே தெரியும், குடும்பம் என்றால் சிம்பிளா சொல்றையா. அக்கால பெண்களை விட இக்கால பெண்கள் மறுபடியும் அந்த சமையல்ல தொட்டுவிடுவார். முதல் சொன்ன சமையல் வேற, இப்ப உங்களுக்கு சொல்ல போற சமையல் வேற. எனக்கு தெரியும். எத்தனை பேட்ட வீட்டுல கேஸ் எழுதுறோம் உங்களுக்கு? சமையல் இல்லாம தான் நீங்க. எத்தனை பேட்ட கரண்ட் இல்லைன்னு தெரியுமோ? எத்தனை பேட்ட விட்டு என்ன இல்லைன்னு தெரியுமோ? இந்தியா பக்கம் திரும்பி பாருங்க. ஆண்களுக்கு பிள்ளையார் மாதிரி தொங்கி வைத்து விட்டிருக்கிறார்கள் எங்களுடைய அம்மாவை. இப்படி தொங்கி வைப்பதற்கு யார் காரணம்? சமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா? எப்பயாவது ஐயோ இந்த ராசா உனக்கு வயிறு இருக்குதா, சாப்பிடாம விடடா என்று சொல்லி இருக்கிறார்கள். அதையும் விட இன்னும் சுருக்கமாக சொல்லுகிறேன், இந்த பிரதேசத்தை சேர்ந்த என்னுடைய வாலிப நண்பர் ஒருவர் இருக்கின்றார். அவர் விரதம் பிடிக்கின்றார். எப்படி என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் பாலும் 1.5 கிலோ இரவாத பழமும் சாப்பிடுறார். அதுக்கு அம்மா எடுத்து கொடுக்கிறார். தம்பி ராசா, நீ மேய்ஞ்சி போடுற ஆரம்பிப்பா கண்டுபிடிக்கிறீர்கள். அவர் அவ்வளவு மெலிவா இந்த பிரதேசத்தில்தான் இருக்கிறார். ஆனா விரதம் பிடிப்பார், அப்படி இருக்கிறார். அதுக்கு அந்த தாயினுடைய கை பக்குவம், அந்த சமையல் நுட்பம் இன்னொரு காலத்தில் அன்னொரு காலத்தில் இருந்ததை போல தேடி பிடித்துக் கொள்ள முடியுமா? இந்த ஒன்றை சொல்லி நான் இலங்கையில் நிறுத்தி விடுகிறேன். இந்த பெண்களுடைய சமயம், விழுமியம், பண்பாடு, கலை, கலாச்சாரத்தினுடைய அதி உன்னதமான, அதி உச்சமான ஒரு பக்குவம் இன்று இந்த பெண்கள் சுடலை செல்கின்றார்கள். அதிகளவிலான வீடுகளில் பெண்கள் சுடலை செல்கின்றார்கள். முன்னொரு காலத்தில் ஆண் மகன் சுடலை சென்றான், இன்னொரு காலத்தில் பெண்கள் சுடலை செல்கின்றார்கள். எதற்காக செல்லுகின்றார்கள் என்று சொன்னால், சமயத்தையும், விழுமியத்தையும், கலையையும், கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டும். இது மட்டும் செய்யவில்லை. என்னதான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய உச்ச பயனை அடைந்திருந்தாலும் எல்லோருடைய வீடுகளிலும் வறுமை காணப்படுகின்றது. அந்த வறுமைக்குள்ளும் அந்த வறுமையையும் தாண்டி என்னுடைய வீட்டில் நான் அவதானித்த ஒரு விடயத்தையும் சொல்லுகிறேன் ஐயா. பசி வந்தால் எங்களை அறியாமலே பாட்டு பாட வைக்கின்றோம்.
இது உண்மை. இதையும் விட ஒரு பக்குவத்தை நான் அந்த இலக்கியத்தின்களில் இருந்தோ இந்த கால நடைமுறையில் இருந்தோ நான் பெற்றுவிடலாக அவர்கள் சொல்லிவிட முடியாதுல்ல. அது மட்டுமல்லாமல் இந்த விரத காலங்களை முன்னொரு காலத்தில் தனி நபர் ஒருவருடைய பண்பாடுகளை அவர்கள் பேணிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூறி மீண்டும் தொகுப்புரையில் சந்திப்பேன் என கூறி விடைபெறுகின்றேன். விச்சார பெண்கள் குடும்ப ரீதியாக இருந்து குடும்பத்தினூடாக சமயத்தை கலாச்சார விழுமியங்களை எல்லாம் பேணி வருகிறார்கள். சமையல் முறையாக இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிடுகிறோம். சாப்பிடுவதற்கான சமையல் முறையையும் பக்குவத்தையும் ஒழுக்கத்தையும் தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், குழந்தையை பெறுகின்ற போது ஆசை கொண்டு அஸ்திக்கொண்டு என்று சொல்லுவார். அஸ்திக்கொண்டு என்று சொல்லுவது கடமை செய்வதற்காக. அது ஆண் குழந்தை. என்னுடைய குழந்தை நான் இழந்த பின்பு எனக்கு கொள்ளி போடுவார் என்பதற்காக ஆண் குழந்தையை பெறுவார்கள். பெண் குழந்தையை பெறுவது ஆசைக்கு. ஆனால் இன்றைய இக்காலத்து பெண்கள் அந்த ஒரு ஆண் குழந்தை செய்ய வேண்டிய அத்தி போடுகின்ற நிகழ்வுக்கு இடுகால தன்னுடைய தாய் தந்தைக்கு கடமை செய்கின்ற பெண்கள் இக்காலத்திலே இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய காலத்து பெண்கள் ஒரு சமய கலாச்சார விழுமியங்களுக்குள்ளே தங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்ற வசனம் சாகுபட அவருடைய கருத்துக்களை பெருமைகளை பெண்கள் திரட்டி தந்திருக்கிறார்கள் என்று அந்த அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் திருவாளர் சிவகுமார் சிவலவன் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைத்துக் கொள்வார். இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து சபையோர்கள், இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக இருக்கக்கூடிய நடுவர்களே, என் அணியினர், பேரணியினர் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ காலத்திலே ஒரு பட்டிமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு சமூக சமய பண்பாட்டு வளர்ச்சியில் அதிகம் பெருமைக்கு உரியவர்கள். பெண்கள் என்றால் பொதுவிலே பெருமைக்கு உரியவர்கள் தான். ஆனால் இந்த தலைப்பில் அதிகம் பெருமைக்கு உரியவர்கள் என்பதுதான் தலைப்பு. எனவே நாங்கள் யாரையும் இங்கு குறை கூறுவதாக அமையாது. யார் அதிகமானவர்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கு கூற இருக்கின்றோம். எனவே அதிகம் பெருமைக்கு உரிய இலக்கிய பெண்களா இல்லை இக்கால பெண்களா என்கின்ற கேள்வியிலே இலக்கிய பெண்களே என்று என் சார்பிலே என்னுடைய வாத பிரதிவாதங்களை இங்கே முன்வைக்கலாம் என்று நம்பியிருக்கின்றேன். எதிரணி தலைவர்கள் மிக சிறப்பிய பெண்கள் தன்னுடைய மகனை போர்க்களத்திற்கு செல்லுமாறு கூறியதும் இலக்கிய பெண்களில் இருக்கின்ற ஒரு காரணமாக நடுவரையாளர்கள். அதேபோல அவர்கள் அங்கே இங்கே பூக்களுக்கு சென்றிருந்தார். அதை கூறியிருந்தார் கண்ணகி அவசரப்பட்டு மதுரை ஏற்றிவிட்டார்கள். கண்ணகி அங்கே கொடுக்கட்டை கொண்டிருந்த மதுரையை ஏற்றார். இந்த நடுவரையாளர்கள் அதனுடைய கற்பினுடைய திறமை அவரை அறியாமலேயே அங்கு மதுரையை எரிக்க வைத்தது. அதை நாங்கள் இலக்கிய பெண்களினுடைய காலத்தில் இருந்துதான் விளக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்களே, தன்னுடைய கற்பின் பெருமையினாலே மதுரையை தீயிட்டு எரித்தவர் தான் இந்த இலக்கிய பெண் கண்ணகி. ஆனால் இன்று கூறலாம் என்பதற்கு நான் எல்லா பெண்களையும் கூறவில்லை. கட்டிய கணவனையும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு வேறொரு கணவனிடம் சென்றவர் தான் இந்த பெண். குறிப்பிட்டிருந்தார்கள். வாருங்கள், தன்னுடைய கற்பின் திறத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அக்கினியினுடைய இறங்கியும் அக்கினி இருந்தால் வெளியே வந்தவர்கள் தான் இலக்கிய
ஆனால் கட்டிய கணவனையே தீர்த்து கொடுக்கும் அளவுக்கு என்னுடைய சகோதரன் என்னுடைய அண்ணாவுக்கு ஒரு பெண்பாட்டு. அப்ப உங்களுக்கு எப்ப பார்க்கணும்? அண்ணாவிற்கு பார்த்த பிறகு நாங்கள் பாருங்கள், அங்கே பெண்மாற்ற படம் இடம்பெறுகின்ற பொழுது அங்கே அவர்கள் கேட்பார்கள், அந்த காலத்தில் சென்றுதான் கேட்பார்கள், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பாடம். அப்போ அவர்கள் கூறுகின்றார்கள், இன்று அப்படியான பணிகள் இல்லை, இந்த சங்க காலத்தில் சென்றுதான். அப்போ இலக்கிய காலத்தில் சென்று இலக்கிய பணிகளைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அங்கே பாருங்கள், இலக்கிய காலத்திலே அந்த பாடல்களின் அளவாக இருக்கும் புத்தக தொடர்ச்சி பொங்கு கனக்குழை மண்டிய கண்ணை புரண்டு புரண்டாத குழல் மங்குளில் கண்டு கழிந்தது கண்டு மதன் சிலை வந்தோட இனி இங்கிது கண்டுள்ள கெண்படும் வெண்படும் விடை உள்ளாத மலர் பங்கைய மங்கை வசந்த சகோதரி வந்து வருகின்றார்கள். இங்கே பாருங்கள், இலக்கிய பெண்ணினுடைய பெருமை கூறப்பட்டிருக்கின்றது. அங்கே ஒரு பெண்ணானவள் மலர்பந்துகளை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய காலிலே இருக்கக்கூடிய அணிகலன் ஆடுகின்றனர். அது ஆடுகின்ற பொழுது அவருடைய கண்கள் கண்ணை நீருக்கு ஒப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்கள் அந்த காலில் அணியப்பட்டிருக்கின்ற அந்த அணிகலனுக்கு போட்டியாக திரும்பி பாய்கின்றது. இவ்வாறு பாய்கின்ற பொழுது அங்கே அவளை தொழிலே இருந்து மன்மதன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் பார்த்து மலர்கணிகளை கொடுக்கின்ற பொழுது அவளுடைய தலையிலே இருக்கின்ற மலர்கணியில் இருந்த வண்டுகளும் மன்மதனுடைய மலர்கணியில் இருக்கின்ற ஆண்களும் சேர்ந்து பறக்கின்றன. இந்த பாடலை இங்கே கூறுகின்றேன் என்று நினைக்காதீர்கள். பாருங்கள், அந்த பெண்ணினுடைய தலையில் இருக்கின்ற பூவிலே வண்டுகள் மொய்த்துக் கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் என்ன? பெண்கள் அதிகாலையிலே வண்டுகள் வந்து பூக்களை மொய்க்கும் முன்னரே எழுந்து தங்களுடைய வாழைக்கடன்களை எல்லாம் உடைத்து அந்த பூவை படைத்து இறைவனுக்கும் வைத்து தன்னுடைய தலையிலே சூடிக்கொள்ள வேண்டுகிறது. இந்த மரபு, இந்த பண்பாடு, இதுதான் இந்த பண்பாட்டுக்கும் மரபுக்கும் பெருமை சேர்க்கிறது. ஆனால் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இலக்கிய பெண்களுக்கும் முக்கால பெண்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்னவென்றால், இக்கால பெண்கள் உறங்குவதற்கு செல்கின்ற நேரம்தான் இலக்கிய பெண்கள் அதிகாரி எழுந்த நேரம். இக்கால பெண்கள் தங்களுடைய போனிலே தங்களுடைய ஏழ்களை எல்லாம் முடித்துவிட்டு இத்தனை பேருடைய தூக்கங்களை எல்லாம் குழப்பிவிட்டு அங்கே விட்டு செல்கின்ற நேரம் இலக்கிய பெண்கள் எழுந்திருந்தார்கள். அவர்கள் எழுந்து வண்டு மொய்ப்பதற்கு முன்னே மலர்களை பறித்து தன்னுடைய தலைகளிலே வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த வண்டு அங்கே அவர்கள் தலையிலே இருந்த வண்டுகள் பெண்வண்டுகள், மன்மதனுடைய மலர்கனிலே இருந்தது ஆண் வண்டுகள். இந்த இரண்டு வண்டுகளும் சேர்ந்து பறக்கின்ற பொழுது அவருடைய இடை உண்டாகிறது. அது இந்த பெண் வண்டுகளும் ஆண் வண்டுகளும் சேர்ந்து பறக்கின்றனவே. இவர்கள் உணர்ந்து விட்டால் இந்த உலகத்திலே வண்டினங்கள் ஓடிவிடும். எனவே நாங்கள் என்ன செய்வது என்று நினைத்து அவள் இடை திண்டாடுகின்றது என்று அவருடைய மெல்லிய இடை திண்டாடுகின்றது. இது இலக்கிய காலத்திலே சொல்லப்பட்ட பாடல். ஆனால் இக்கால பெண் தானாகவே ஒத்துக்கொள்ளுகின்றார், பாடுகின்றார், பாடலிலே பாடுகின்றார். சொப்பன சுந்தரி நான் சொப்பனோ தானே பாடுகின்றார். சொப்பன சுந்தரி நான் பாடுகின்றார். அடுத்து இன்னொரு பாடலை பாடுகின்றார். குத்து விளக்கு, குத்து விளக்கு, தானே சத்தியம் செய்கிறார். சத்தியமானால் ஒரு குத்து விளக்கு, தானே தன்னை குத்து விளக்கு என்பது சத்தியம் செய்கிறார். இதுதான் இக்கால பெண்களுடைய இது சின்ன உதாரணம். எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற பொதுமண்டலத்திலே நான் கொஞ்ச காலம் வேலை செய்கின்ற பொழுது அங்கே வேலை செய்கின்ற பெண்கள் அதே ஒரு பெண்ணினுடைய பிறந்த நாளுக்கு உடைய வந்து வந்திருந்தார். நாங்கள் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக காத்திருந்தவர்களே அதை கலந்த பொழுது என்ன நடந்ததோ தெரியாது. இரண்டு பக்கமும் இந்த சட்டையை பிடிப்புகள் இருக்கிறது இக்கால பெண்கள். அப்போ நான் வந்த உடனே நான் மதம் விட்டேன். அவர் பிறந்த நாளாகவே வருகின்ற பொழுது அவர் சொந்தமாக அழைக்கப்பட்ட வேதியிலே வந்து விட்டாரா? அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் தான் இருந்திருக்க வேண்டும். இது இரண்டு பக்கமும் இருக்கிறது. நல்லா
கிழிச்சிருக்கிறீங்க, ஒரு பக்கம் தான் கிழிச்சிருக்கும். சரி, ரெண்டு பக்கமும் கிடைத்திருக்கிறது என்று நான் கேட்கிறேன். அக்கா வெள்ளை கேள்வி ஓடைக்கலாம், ரெண்டு பக்கம் முன்னூற்றி ஓடைக்கலாம் இன்னும் தண்ணி நிதானம் போட்டது. அது இந்த சினோபா ஊசி போடுறதுக்காக அதற்கு முன்னாடி வந்துள்ளதாக நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். அதை கிழித்து அதிகரித்து செல்கின்றதை குறைந்த பார்த்ததில்லை. கிழித்த சக்தியை கழித்து போட்டுக் கொண்டிருந்தார்கள் இலக்கிய பெண்கள். அங்கே கழித்த சட்டையையும் கிழித்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இல்லாத பெண்கள். அப்போ பாருங்கள், அடுத்து இங்கு கூறுவார்கள் ஒரே ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு அவனாக நினைக்கிறது. அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள் வேண்டும் என்று வெளிநாட்டில் இருந்து மாப்பிள்ளை வருவார். வெளிநாட்டிலிருந்து மாப்பிள்ளை வந்து சொல்வார், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கந்தபுராண கலாச்சாரத்திலிருந்து பெண் வேண்டும் என்று. அது இருந்ததுதான் ஐயா. இலக்கிய காலத்திலே யாழ்ப்பாணத்து பெண்களே கந்தபுராணத்து கலாச்சார பெண்கள் என்று கூறினார்கள். ஆனால் எந்த புராணத்தில் கூறுவதற்கு கிடையாது. அங்கே இருந்து வெளிநாட்டிலிருந்து வருவார்கள். என்ன செய்வது, இங்கிருந்து திருமணம் செய்து வைத்து வருவார்கள். எனவே இந்த சமூக சமய பண்பாட்டிலே பெண்கள் எல்லோரும் பெருமைக்குரியவர்கள் தான், பெருமைப்படுத்திக் கொண்டுதான் இன்று இருக்கின்றார்கள். இருந்தாலும் அக்காலத்தில் இலக்கிய பெண்களை நாங்கள் விட்டுவிட இயலாது. நாங்கள் பெண்களுக்கு எதிராக பேசவில்லை, பெண்களை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த இலக்கிய பெண்களை நாங்கள் எப்பொழுதும் கைவிட்டு விட முடியாது. அவர்களை நினைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை பால் ஒழுக வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை வழங்குபவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாசூக்காக அவர் மென்மையாக சில விஷயங்களை ஆழப்படுத்தி இருந்தார். அன்றைய இலக்கிய பெண்கள் அதிகாலை பொழுது எழுந்து சொல்வார்கள். உண்மையாக தமிழிலே இலக்கியத்திலே பெண்ணுக்கு ஒரு தனிப்பெயர் இருக்கிறது, பூவை. பூவை என்பது சங்க இலக்கிய காலங்களிலே பெண்ணுக்கு என்ற ஒரு தனிப்பெயர். அதிகாலை பொழுது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து தன்னை கோலம் செய்து பூவை எடுத்து தலையிலே சூடிக்கொள்வாள். அப்படி சூடிக்கொண்ட பெண் கணவனை சென்று எழுப்பிக் கொள்வாள். அதனாலே பெண்ணுக்கு ஒரு சிறப்பு பெயர் என்பது பூவை. இன்றைக்கு அதை சொல்லுவார்கள், அது திருப்பி போட்டால் வைவு. பூவை திருப்பி போட்டால் வைவு என்று வருது. அது என்ன செய்கிறது என்பதை அப்படியே சொன்னார். இலக்கிய பெண்கள் உறங்கிவிட்டு எழுகின்ற போது இக்கால பெண்கள் உறக்க செல்லுகிறார்கள். அந்த இடத்திலே ஒரு சிறந்த விடயத்தை சொன்னார். இலக்கிய பெண்கள், அந்த இலக்கிய பெண்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் துயில் எழுகின்ற போதுதான் இக்கால பெண்கள் துயில் கொள்ள செல்லுகிறார்கள். அதுக்கு அவர் பல விஷயங்களை ஆரம்பித்தார். திருமணத்திற்குள்ளே வந்தார். இன்றைய பெண்களினுடைய வாழ்வியல் அன்றைய காலங்களிலே யாழ்ப்பாணத்து பெண்களுக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு பெண்களுக்கு வருபவர்கள் யார் என்பதையும் சொன்னார். இப்படி இலக்கிய பெண்கள் இக்கால பெண்களிலே பல வேறுபாடுகள் இருக்கிறது. இலக்கிய பெண்கள் ஒரு பெருமைகளை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் அவர்கள் அதிகம் உரிமைக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம் என்று அவருடைய வாத பிரதிவாதங்கள் அமைந்திருக்கிறது. இல்லை இல்லை, இருக்கின்ற பெண்களுக்கான இக்கால பெண்கள் தனக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லி விஞ்ஞானத்துறை ஆசிரியர் சுற்றுமுற்றும் பார்க்கிறார். திருவாளர் ஏஜனாசிரியர்கள் பாருங்கள், இக்கால பெண்களே சமய சமூக கலாச்சாரத்தில் அதிகம் பேணைக்குரியவர்கள் என்பதை உங்களுடைய வாத பிரதிவாதங்களை ஆரம்பிங்கள். ஈன்றெடுத்து தமிழ் தந்த அன்னைக்கும் வழிகாட்டிய தந்தைக்கும் என் வழியெல்லாம் என்னோடு கூட வந்து கொண்டிருக்கும் எந்த ஈசனுக்கும் என் முதல் முத்தங்களை அளித்து முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் குழுமி இருக்கின்ற பெரியோர்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பார்ந்த வணக்கங்கள். ஐயா, தலைப்பு சமூக வளர்ச்சி, சமய வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சியில் பெருமைக்குரியவர்கள் எங்களை ஆக்கலாம்.
இவங்களே ஆக்கலாம். நான் பயம் போனேன். பாத்தீங்களோ அவங்கள சொல்லவே இன்னைக்கு இவங்க என்ன கம்பெனிகளுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த காலத்தில் இருக்கிற பெண்கள் எதுக்கும் வேஸ்ட், ஒன்றுக்கும் யோசனை இல்லை. சிம்பிளா சொன்னா சிம்பிள் வேஸ்ட். நீங்களும் அதைத்தான் மறைமுகமாக சொல்றது போல இருக்கிறது என்று நம்மட பெண்கள் பற்றிய ஒரு பேட்டான இமேஜை கிரியேட் பண்றதுக்காகவே வீட்டிலிருந்து இல்லாத பெற்றோட கடன் வாங்கி வந்து கொண்டு 3 பாட்டன்கள் இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்புறேன் என்னென்றால், why this கொலவெறி? What is this? பட்டிமன்றம் ஆங்கிலத்திலேயே உங்களுக்கு வைத்திருச்சல் ஐயா, நான் சும்மா கேட்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்க? அந்த காலத்து பெண்கள், அந்த காலத்து பெண்கள், அந்த காலத்து பெண்கள் என்ன சங்கம் வந்த தலைவர்கள் கரையில் சங்ககாலம் 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 சங்க காலத்து பெண்களா இன்னைக்கு சங்க கடையில் இருந்து தன் குடும்பத்துக்காக உணவு வாங்குவதற்காக மண்ணெண்ணெய் வாங்குவதற்காக கியூவில் இருந்து சாமான் வாங்குவது சங்க காலத்து பெண்களா? சீனா பிராட்டியா கண்ணகியா அவைகள் ரோல் மாடல் பெருமைக்குரியவர்கள். யாரு? சீனா பிராட்டி. சாதாரண யோசிச்சு பாருங்க நடுவர்களா. இப்ப சீதையை ராவணன் கடத்திட்டு போயிட்டார். அது இன்னொன்று இருக்குது, ராவணன் அவர்கிட்ட லவ் பண்ணதும் இன்னொரு உண்மை வரலாறும் இருக்குது. அதே கட்டு சரி. உங்க மனசில ஒருத்தம் பூட்டிட்டு போயிட்டாங்க. ஆட்ட பிரச்சனை உங்கள பிரச்சனை, உங்க தனிப்பட்ட வீட்டு பிரச்சனை, என்னதுக்காக நாட்டு பிரச்சனை ஆக்கி ரோமாயணம் உண்டாக்கி நாங்க பின்பற்றலாம். சந்தேகம் குழந்தை ஆறாவது கையை பிடிச்சு கொடு பாசமுடிய கூட்டிட்டு போயிட்டா சண்டை பிடிக்க சொல்றீங்களா? இதே நாங்கள் பின்பற்ற சொல்றீங்க. சாதாரணமான ஒரு விருத்த பிரச்சனை தான் நாட்டிலேயே பிரச்சனை. சரி, பேசி கல்யாணம் பண்ணி அதே எப்படி சொல்றீங்க? ஒரு ஆளை கட்டினவங்க பாட பார்க்கவே ஒன்றுக்கே சிங்கி அடிக்கிறேன்னு வந்து சொல்லிட்டு போற அண்ணா அங்கே இப்பதான் பாக்குது. இவர் கேரக்டர் வளர்ச்சாச்சு, இவர் 5 கல்யாணம் என்னத்த சொல்லுவாருங்க? இப்படியே போகணுமா? அதுல அவர் சொல்றாரு என்னன்னா வண்டுகள் முச்சலாம். இதுல கணக்காரர்கள் அல்லது இப்ப எல்லாருமே கணக்காரர்கள் பதுக்கி வச்சிருப்போம் நாங்க சாமான். யோசிப்பாங்க, உங்களோட வீட்டுல அரிசியில எப்ப வண்டு வர்றது? 14 ஐயா, குளிக்காததால எத்தனை நாள் எத்தனை மாசம் குளிக்காம குழந்திருக்கோ தெரியல, அதுக்கு வண்டு வந்திருக்கு. அது ஒரு கதையா பிடிச்சு எங்களை பொம்பளை பிள்ளையில குளிக்க விடாமன்னு சொல்றாங்க. வண்டு வச்சதோ உங்களை பிள்ளையில காரணம் வந்தா 10 அடிக்கு வாசம் வந்து காமான் போ எல்லா கிரவியங்கள் வாசனை கிரவியங்கள். அப்ப இப்படி இருக்கிறதா கிடையா? நோமலா சொன்னா அது ஒரு ஓட்டம் சொல்ல, தாங்கள் அந்த காலத்து பெண்கள் எப்படி இருக்கணும் என்றாலும் அன்பானவர்களாக பண்பானவர்களாக அடக்கமாக அடங்கி இருப்பவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். நான் கேட்கின்றேன், அப்படிப்பட்ட பெண்கள் தான் தேவை. எப்படி? உங்களுக்கே தெரியும், மைக்கிட சேர்ந்தாக்கா சும்மா சும்மா எல்லாம் புழுவக்கூடாது. புலவரே யோசிச்சு பாருங்க, அடங்கி இருப்பவர்கள் என்று இவர்கள் எதிர்பார்ப்பது வீட்டிலே வச்சு அடி என்று அடிச்சு ரோட்டுக்கும் கொண்டு வந்து அடிச்சு என்னதான் அடித்தாலும் அடங்கி இருக்கணும். அதான் அந்த காலத்து பெண்கள் பெரும்பான்மை. அதுதான் உண்மையாக கண்ணு பிடிச்சிருக்கிறது அந்த காலம். இப்ப ஆண்கள் அடங்கி இருக்கிறார்கள். விளங்கல. இப்ப ஆண்கள் அடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுவீங்க. அடங்கி இருக்கிறார்களா? இல்லை, ஒழுக்கமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு வகையில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அடக்கப்பட்டதில்லை, நெறிப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்று அதற்கு அர்த்தம். ஐயா, இதுல அடங்கி இருக்கிறேன்னு சொல்லி என்னென்ன செய்யாமட்டா ஒரு அடக்குமுறையை பெண்கள் பக்கம் திணித்து இலக்கிய பெண்களில் என்னென்ன மாதிரி அடக்கினார்கள்? பெண்ணொருவர் பருவம் அடைவதற்கு முன்னாகவே அவருக்கு கல்யாணம், தனக்கு விரும்பாதவர்
அதற்கு கல்யாணம் என்னன்னே தெரியாத வயசுல விரும்பாதவர்கள் மீது கல்யாணம் மிக மிக முக்கியமான கேடுகட்ட விஷயம். ஒரு மனைவியின் கணவன் இறந்து விட்டால் அவனுடனே உடன்கட்டை ஏற்ற திணிப்பு, இதெல்லாம் நான் இன்றைக்கு பின்பற்றோம் நினைக்கிறீர்கள். அச்சத்தை ஆடையாக கொண்ட அக்கால பெண்கள் யோசிச்சு பாருங்க, பயத்தோட இருக்கிற பெண்கள் எப்படி புத்திசாலித்தனமாக தீர்மானத்தை எடுப்பார்கள். அன்று எதுவும் இல்லை, சாமி 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 என்று சொல்லி அவர்களை கண்ணிருந்தும் குருடர்களாகவும் காதிருந்தும் செவிடர்களாகவும் வாயிருந்தும் ஊமைகளாகவும் வைத்துவிட்டு இன்றைக்கு வந்து எப்படி சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த காலத்து பெண்களுக்கு அவ்வாறு இல்லையா? கல்வி, சுதந்திரம், பொருளாதாரம் என அனைத்திலும் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது. எந்த துறையில் இல்லை பெண்கள். இன்றும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பது பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். கொஞ்சம் கண்ணை துடைத்து விட்டு பாருங்கள். பாடசாலையாகட்டும் வேலைத்தலங்களாகட்டும் அதிகமாக காணப்படுவர்கள் யார்? பெண்கள் தானே. இதுல சொன்ன அவள் எங்க பிடிக்கிறதுக்கு முன்னே சொல்லுவாங்க, சும்மா கதைக்க கூடாது, உண்மை கதைக்காங்க. எத்தனை பெண்கள் வேலைக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்தோண்டு வவுனியா, கிளிநொச்சி, திங்கோமலி, சொல்லி போறதுக்கு அதிகாலை 3 மணிக்கு கண்பிடிச்சு சமைச்சு போட்டுட்டு இடமே இல்லாத பஸ்ல போய் வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு யோசனை இல்லையா? நீங்க வேலைக்கு போறீங்களே, உங்களுக்கு சமைச்சு தாங்க, இந்த நல்லவர்களை சொல்லித்தாங்க நம்மளோட வீட்டில் இருக்க பெண்கள் இல்லையா? நீங்க வந்து இலக்கிய உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தாங்க, அந்த ஔவையார் அவங்க சொல்லித்தாங்க. அதை சொல்லி இந்த அம்மா தானே, இந்த காலத்து அம்மா தானே உங்களுக்கு சொல்ற. 2ஆவது வந்ததுக்கு நான் ஒரு பொருளாக இருக்கிறேன். ஔவையார் அந்த வம்சாவளியோட பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் படிச்சு கொடுக்கும். அப்படி வந்தா தான் நீங்க கல்யாணம் கட்டிங்களோ நீங்க. ஐயா, 2021ஆம் ஆண்டு கொழும்பு, அதாவது இலங்கையில் காணப்படுகின்ற கொழும்பு யூனிவர்சிட்டி, இலங்கையில